ஒரு ஓல்டு மீடியம் இருக்கிற ரைஸை வச்சு ஒரு பூண்டு தொக்கு சாதம், ஒரு கை வேர்க்கடலை, ஒரு 8 காஞ்ச மிளகா, அது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை. இது கிட்டத்தட்ட பொரிஞ்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் 1 டீஸ்பூன் சீரகம், வேர்க்கடலை, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, சீரகம். ஓகே, நல்லா ட்ரையாக ரோஸ்ட் ஆகிடுச்சு. ஒரு கைப்பிடி ஃபுல்லாக பூண்டு எடுத்து நசுக்குங்க. நசுக்குன இந்த பூண்டை இந்த நல்லெண்ணெயில் சும்மா செக்கச்சவைன்னு வருங்க. நன்றாக வறுபட்ட இந்த பூண்டை எண்ணெயிலேருந்து வடித்து இந்த மிக்ஸி ஜாரில் போடுங்க. இதை அப்படியே ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிடுங்க. இப்போ இந்த எல்லா இன்க்ரீடியண்ட்டும் ஒரு பவுடராக அரைக்க போகிறோம். இங்கே இந்த பூண்டு ஃப்ரை பண்ண நல்லெண்ணெய் இருக்குல்ல, கொஞ்சம் கடுகு, உளுந்து, 1 டீஸ்பூன் ஸ்லைஸ் பண்ண வெங்காயம் இருக்குது. நான் இங்கே ஒரு ஃபுல் வெங்காயம் போட்டிருக்கேன் பெருசு. கொஞ்சம் கருவேப்பிலை. இந்த வெங்காயம் வதங்கும் போதே கொஞ்சம் மஞ்சள் தூள், இந்த சாதத்துக்கு மசாலாவுக்கு தேவையான உப்பு, 2 நிமிஷம் சும்மா லைட்டாக அப்படி வாட்டுங்க. குறைன்னு அரைச்சி வச்சுருக்கோங்களா, அந்த பேஸ்ட்டு இதில் ஆட் பண்ணுங்க. இந்த வெங்காயத்துக்கு கூட இது நல்லா மிக்ஸ் ஆகட்டும். இந்த மசாலா அந்த வெங்காயத்துக்கு கூட நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வச்சுருக்கிற பழைய சாதம், இந்த பொடி, இந்த வெங்காயம், இந்த சாதம் இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிறது மட்டும் கொஞ்சம் கேரண்டீடாக பார்த்துங்க. ஓவர் பூண்டு தொக்கு சாதம் உங்களுக்காக செஞ்சு பாருங்கள், சாப்பிடுங்க, குழந்தைங்களுக்கு கொடுங்க.